2022, 2023 ஆகிய ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த வகையில் MS சுப்புலட்சுமி விருது பாடகர் ஏசுதாசுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நடிகை சாய் பல்லவிக்கு 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. SJ சூர்யா, லிங்குசாமி, சூப்பர் சுப்பராயனுக்கு 2021ஆம் ஆண்டிற்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், யார் யாருக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன? 2021, 22 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் மற்றும் பாரதியார், MS சுப்புலட்சுமி மற்றும் பால சரஸ்வதி ஆகியோர் பெயரில் வழங்கக்கூடிய அகில இந்திய விருதுகளையும் தமிழ்நாடு அரசு தற்போது அறிவித்திருக்கிறது. அடுத்த மாதம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கவிருக்கிறார். அந்த அடிப்படையில சிறப்பு விருதுகளாக இருக்கக்கூடிய பாரதியார் விருது முனைவர் நா. முருகேச பாண்டியனுக்கும், MS சுப்புலட்சுமி விருது பாடகர் பத்மபூஷன் டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவர்களுக்கும், பால சரஸ்வதி விருது நாட்டிய கலைஞர் பத்மஸ்ரீ முத்து கண்ணம்மாளுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்கு அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் 3 சவரன் எடையுள்ள தங்க பதக்கமும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளையும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு திரைப்பட நடிகர் SJ சூர்யா, அதே போல திரைப்பட நடிகை சாய் பல்லவி, அதே போல இயக்குனர் லிங்குசாமி உள்ளிட்ட 30 பேருக்கு 2021ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல எழுத்தாளர் க. திருநாவுக்கரசு, அதே போல கவிஞர் நெல்லை ஜெயந்தா உள்ளிட்டோருக்கு இந்த கலைமாமணி விருது என்பது 2021ஆம் ஆண்டுக்கு வழங்கப்படுகிறது. அதே போல 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நடிகர் விக்ரம் பிரபு, நடிகை ஜெயா VC குகநாதன், திரைப்பட பாடலாசிரியர் விவேகா உள்ளிட்டோருக்கு இந்த 2022ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எழுத்தாளர் சாந்தகுமாரி சிவடாட்சகம், அதே போல இலக்கிய பேச்சாளர் முனைவர் அப்துல் காதர் ஆகியோருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டுக்கு 30 கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2023ஆம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன், அதே போல திரைப்பட நடன இயக்குனர் சாண்டி, அதே போல திரைப்பட நடிகர் K. மணிகண்டன், திரைப்பட குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியன், இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோருக்கு இந்த 2023ஆம் ஆண்டு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கவிஞர் ஜீவபாரதி, அதே போல பரதநாட்டிய கலைஞர் தனசுந்தரி உள்ளிட்டோருக்கும் இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 90 நபர்களுக்கு கலைமாமணி விருதுகளும் 3 அகில இந்திய அளவிலான விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனோடு சேர்ந்து சிறந்த கலை நிறுவனமாக தமிழ் இசை சங்கமம் சென்னை ராஜாமலை அண்ணாமலை மன்றத்தின் சார்பாக சிறந்த கலை நிறுவனமாகவும், சிறந்த நாடக குழுவாக கலைமாமணி MR முத்துசாமி நினைவு நாடக மன்றம் பாலமேடு மதுரை மாவட்டத்திற்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு எல்லாம் அடுத்த மாதம் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்க உள்ளார். அபிநயா. அபினேஷ், இப்போ இந்த கலைமாமணி விருதுகள் எந்த அடிப்படையில் பொதுவாக இது அறிவிக்கப்படும்? அதற்கென்று ஜூரி இது போன்ற நடுவர் குழுக்கள் ஏதேனும் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுமா? தமிழ்நாடு அரசினுடைய இயல் இசை நாடக மன்றம் அப்படின்னு தமிழ் இயல் இசை மன்றம் இருக்கிறது. அந்த மன்றத்துக்கு தலைவர் இருக்கிறார். குறிப்பாக அந்த தலைவர் அடங்கிய அந்த அமர்வு குழு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த கலை இலக்கியத்திற்கு தந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த விருதுகளை தேர்வு செய்து கொடுப்பாங்க. அந்த அடிப்படை தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய இயல் இசை நாடக மன்றம் என்பது செயல்பட்டு வருகிறது. அதுக்கான தலைவர், உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த தேர்வு குழு இந்த விருதாளர்களுக்கு விருதுகளை தேர்வு செய்து அறிவிப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு சேர்த்து இது போன்ற விருதுகள் வழங்கப்பட்டு வருவது நடைமுறையில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2021, 22, 23 ஆகிய ஆண்டுகளுக்கான விருதாளர்களை தேர்வு செய்திருக்கிறாங்க. குறிப்பாக எழுத்தாளர், அதே போல கவிஞர், சொற்பொழிவாளர், பாடகர், தமிழிசை பாடகர், குறிப்பாக தமிழ் பாரம்பரிய இசை கலைஞர்கள், அதே போல
கர்நாடக இசை கலைஞர்கள் உள்ளிட்ட பல பிரிவுகளின் கீழே இந்த விருதாளர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு ஆண்டுக்கு 30 கலைமாமணி விருதும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரை இசை பாடகர்கள், அதே போல திரைப்பட நடிகைகள், இசையமைப்பாளர்கள், அரங்கு அமைப்பாளர்கள், சின்னத்திர நடிகர்கள், அதே போல ஓவியர், பாடகர்கள். கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.